அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்வோன் உபத்திரவப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். அவர்கள் ஜீவனை கசப்பாய் மாறிட்டு அவர்கள் கூக்குரலிட்டார்கள், அழுதார்கள். தேவன் அதை பார்த்தார், அவர்களை நினைத்தருளினார். மோசேயை அனுப்பி விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட பல ஆண்டுகளாய் ஏதோ சில பிரச்சனைகளிலே ஒரு சிறையிருப்பை போல் இருந்து கொண்டு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீண்ட ஆண்டுகளாய் நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே உங்களுடைய சிறையிருப்பு மாறும். நீங்கள் எந்த பிரச்சனையிலே நீண்ட நாட்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.